Hello my dear buddies, welcome back to Sunil Fans. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீலிரா அந்த படத்தோட ட்ரெயிலர் தான் பார்க்க போகிறோம். நீலிரா நவீன் சந்திரா அவருடைய படம். நவீன் சந்திரா நம்ம 11 படத்தில் அவர் தான் லீடிங் ரோல் பண்ணியிருப்பார். ஸோ அதில் எல்லாருக்கும் பரிச்சயமாக தெரிஞ்சிருப்பார். ஸோ அதனால் பெரிய இன்ட்ரொடக்ஷன் அவருக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய படம் தான். சோமீதரன் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ வாங்க நீலிரா இந்த படத்தோட ட்ரெயிலர் பார்த்துட்டு வந்துடுவோம். இலங்கையின் வடக்கு பகுதியில் தொடர்ந்து கடும் சண்டை நடைபெற்று வருகிறது. போரை நிறுத்துமாறு கூறி தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளும் தமிழர் அமைப்புகளும் போராட்டங்களை நடத்தி வருகின்றன. கண்காணாத தேசத்துல கல்யாணம் நடந்து நடக்காமலும் உனக்கு அப்படியே எல்லாரும் சேர்ந்து செய்து வைக்கிறோம். Gani, con eso ahora. Alpha coming. Alpha. Captain, get the position view. சண்டை என்றால் சண்டைதான். இதில் என்ன சமாதானம்? எவ்வளவு நாளைக்கு சண்டை செய்ய போறீர்கள்? We will fight until our final victory. There will be no final victory in the war. முதல்ல இந்த இரவை எப்படி எதிர்கொள்றேன்னு யோசிப்பா. ஓகே, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக அந்த ஸ்ரீலங்கன்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த நேரத்தில் வந்து இந்த இராணுவ படை உள்ள வந்து அந்த வார் ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ அது ஒரு நைட்டில் நடக்கிற மாதிரியான ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நான் இருக்குன்னு எதிர்பார்க்கல. நான் என்ன நினச்சேன், ஓகே அவர் அந்த தமிழ்நாடுலாம் பார்க்கும்போது வந்து ஒரு துப்பாக்கி இந்த இதெல்லாம் வச்சு கமர்ஷியலாக இருக்குன்னு பார்த்தேன். இது பார்த்தா ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் அண்ட் ட்ரூ ஸ்டோரி மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே கூட இருக்கலாம். ஆனால் என்னால் வந்து இது முழுசாக விவரிக்க முடியல என்ன ஏதுங்கிறது. ஏன்னா இதில் நிறைய ஏதோ அரசியல் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் படமாக நம்ம ஃபுல்லாக பார்க்கும்போது அந்த என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த பெண்கள்லாம் திடீர்னு பார்த்தா சட்டை போட்டுட்டு இருந்தாங்க, புடவையிலேருந்து சட்டைக்கு மாறினாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஏன் எதனால் அப்படிங்கிறது வந்து என்னால் கரெக்டாக கணிக்க முடியல. ஸோ ஆனால் படமாக பார்க்கும்போது அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி நம்ம பேசும்போது நமக்கு என்ன ஏதுங்கிறது தெரியும். ஸோ மேபி இப்போயே இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறையா கூட்டங்கள் வந்து இதை தடுத்து நிறுத்துவாங்க, இப்படி ஒரு படம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்ரீலங்கா இந்தியா அப்படின்னு அந்த வார் பற்றி பேசுகிறதுனால நிறையா இந்த மாதிரி பேச்சுவார்த்தை வரும். ஸோ என்ன இருந்தாலுமே படங்கிறது வந்து ஒரு செமையான ஒரு மீடியாங்க. ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு விஷயத்த வந்து காதால் கேட்டால் கூட நம்ம மறந்துடுவோம். ஆனால் விஷுவலாக நம்ம பார்க்கும்போது மறக்க மாட்டோம். ஸோ அதுக்கு ஒரு செமையான ஒரு மீடியமாக தான் இந்த சினிமாவை நான் பார்க்குறேன். ஸோ தெரியாத நிறைய விஷயங்கள் சினிமா பார்த்து கற்றுக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த விஷயமும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க.